அடுத்தபடியாக அரவிந்தன் போலவே ஆழமாக அஜிதனை படித்தவர். வெகு நாட்களாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தில் வெகு ஆர்வமாக வேலை செய்து கொண்டிருப்பவர். ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஜெயமோகன் மற்றும் அஜிதன் ஜெயமோகனின் கதைகளை விமர்சனத்தன்மையுடன் படித்து சொல்லக்கூடியவர். திரு ராஜேஷ் அவர்கள் கவன்ட்ரியிலிருந்து வந்திருக்கிறார். அவரை அழைக்கிறேன். அரவிந்தன் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் மைக்கை டவுன் பண்ணால் தான் என்னால் பேச முடியும். முதல்ல நான் இங்கே ஒரு 8 வருஷமாக இருக்கேன் யூகேயில். எந்த ஒரு தமிழ்ச்சங்கமுமே எழுத்தாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நான் பார்த்ததே இல்லை. அதனால் வட தமிழ்ச்சங்கம் ஒரு பெரிய கைதட்டல் இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறப்ப. அதுலேயும் ஒரு குழந்தை வந்து ஜெயுடைய ஒரு கதையை இங்கே மேடையில் சொல்கிறதுன்றதெல்லாம் இதுவரைக்கும் நான் யூகேயில் பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. அந்த வகையில் அந்த கைதட்டலுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தகுதியானவங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே உங்களை மாதிரி தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒருத்தன் ஜெயுடைய படைப்புகளையும் அஜிதனுடைய படைப்புகளையும் ஒரு வாசகனாக நின்று தான் நான் பார்த்துட்ருக்கேன். அஜிதனுடைய அல்கிசா அப்படின்ற நாவலில் ஒரு பகுதி வரும். படே சாஹிப் அப்படின்ற ஒருத்தர் ஒரு பாடகர். அவர் வந்து ஒரு பக்கவாதத்தினால தன்னுடைய இடது பக்கம் முழுவதும் இழந்துருவார். அவருடைய குரலும் போயிடும். அந்த ஒரு பாடகர் 3 மாதம் தொடர்ந்து சாதகம் செஞ்சு தன்னுடைய குரலை மீட்டெடுத்துருவார். அந்த குரலை மீட்டெடுத்ததுக்காக ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றுறதுக்காக அஜ்மீர் தர்காவுக்கு போவார். அந்த அஜ்மீர் தர்காவில் அவங்க எல்லாரும் பொதுவாக வந்து சாமி கும்பிட்ற இடம் தான். அங்கே அவர் அந்த மர்சியா செய்தல், மன்னத் செய்தல் அப்படின்ற அவங்களுடைய ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுற ஒரு வழி இருக்குது. அதுக்காக போயிட்டு அந்த இமாமோட சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து அவங்க பாடுவாங்க. அதுதான் அந்த காட்சி, அந்த நாவலில் வர ஒரு காட்சி. ஒரு மாதிரி அவர் மனம் பொங்கி அந்த மக்களை பார்ப்பார். அந்த மக்களை பார்த்த உடனே அவர் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்லுவார், முன்னா இது போன்ற புண்ணியம் செய்த ஒரு இடத்தில் இனிமேல் நான் பாடப்போவதும் இல்லை, இது போன்ற புண்ணியம் செய்த மக்களை இனிமேல் நான் பார்க்க போவதும் இல்லை அப்படின்வார். எனக்கு கிட்டத்தட்ட அவங்கள பார்த்ததுமே அதான் தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் வந்து இப்படி உட்காந்து 2 எழுத்தாளர்களை கேட்குறீங்கன்றதே ஒரு துவக்கம். இந்த துவக்கம் தொடரணும். அதை நான் வந்து அருட் சார்ட்டையும் பார்கவி மேடம் தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த எல்லார்ட்டையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு ஆர்வமாகவும் இருந்தது இங்கே வந்து பார்க்குறப்ப. கிட்டத்தட்ட ஜெயுடைய வாசகன் பல வருடங்களாக அவருடைய நாவல்களையும் சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் கடிதங்களையும் படித்து அவருடைய ஜெயமோகன்.in அப்படின்ற அந்த ஒரு தளத்தை தொடர்ற ஆயிரக்கணக்கான வாசகர்கள் நானும் ஒருத்தன். அந்த வகையில் நான் எப்போவுமே பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் ஜெயமோகனுடைய மாணவன் அப்படின்னு. கிட்டத்தட்ட இங்கே 2 பேருடைய மாணவனாக வந்து நினைக்கிறேன். ஜெயுடைய மாணவன் அப்படின்றது ஒரு நீண்ட கால தொடர்ச்சி எனக்கு. அவருடைய படைப்புகளில் ஆரம்பித்து அவருடைய கட்டுரைகள், தன்னிச்சி போன்ற நூல்களில் வந்து அவருடைய கட்டுரைகள் எல்லாத்துக்கும் வந்து நான் மானசீகமாக அவரை பின்பற்றுகிற ஆயிரக்கணக்கான வாசகர்களில் நானும் ஒருத்தன். அவர் ஆசானாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருத்தன். ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அஜித்தனுடைய மாணவனாகவும் நான் ஆக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அஜித்தன் இவ்வளோ ஒரு இளமையில் அவர் எப்படி எனக்கு ஆசிரியர் ஆவார் அப்படின்னா, ஆச்சரியப்படத்தக்க வகையில் மேற்கத்திய தத்துவத்தை நாங்கள் வந்து அஜித்தன்கிட்ட கற்றுக்கிட்டோம். அதில் கற்றுக்கிட்ட என்னுடைய சக மாணவர்கள் நிறைய பேருங்க இருக்காங்க. டாக்டர் பார்கவி, டாக்டர் ஹரிஹரன், பிரசாத், நாகராஜன், இப்படி எல்லாருமே நாங்கள் அங்கே சைலண்ட் சிஸ்டரில் அங்கே இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஒரு 3 நாள் இருந்தோம். வெறும் பெயர்கள் மட்டுமே தெரிந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கள மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த 3 பேரை மட்டும் தெரிஞ்சு நான் ஏதோ தத்துவம் தெரிஞ்ச மாதிரி என் வீட்டில் என் பசங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் உண்மையில் நான் எந்த இடத்துல நிற்கிறேன், தத்துவத்தை நோக்கி நாம் ஏன் போக வேண்டும், நம்பிக்கைனா என்ன, தர்க்கம்னா என்ன, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற பொருட்கள், அந்த பொருட்கள் மேலே இருக்கிற நமக்கான அறிவு, எதெல்லாம் நம்ம பார்க்குறோம், இதை இன்னும் எப்படி பார்க்கணும், இதை எப்படி பார்த்துருக்காங்க தத்துவவாதிகள் அப்படின்னு ஒரு பெரிய டைம்லைன் எங்கே ப்ரீ சாக்ரட்டிக் எராவில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற சமகாலத்திய தத்துவ ஞானிகள் வரைக்கும், குறிப்பாக ஜெர்மானிய தத்துவத்தை அது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது அஜித்தன் சொல்லித்தர அந்த ஒரு விஷயத்தில் புரிஞ்சது. அந்த வகையில் அஜித்தன் எனக்கும் ஆசிரியர். எப்படி ஜெயமோகனை நான் என் ஆசானாக ஏற்றுக்கொண்டனும்
அதுபோல் அஜித்தனை என்னுடைய ஆசிரியராக இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த தத்துவத்தை நாங்கள் தொடர போகிறோம். அந்த சக மாணவர்களாக அந்த நண்பர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் தான், நம்ம இதை தொடர்ந்து படிக்கணும், இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் அஜித்தனுடைய வகுப்புலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. இது தவிர அஜித்தனுடைய படைப்புகள், இப்படி ஒரு தத்துவ ஆசிரியராக அஜித்தனை பார்க்குறோம். அஜித்தனுடைய ஆர்வங்கள் வேறு எதுலாம் இருந்தது அப்படின்னா, அவர் ஒரு இப்போ ஒரு இலக்கிய படைப்பாளே நமக்கு தெரியும். சினிமா பின்புலமும் அவருக்கு இருக்குது. அவர் திரைப்படங்களை பயின்று திரைப்படங்களை பார்த்து விமர்சன ரீதியாகவும் அணுகிற ஒரு 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 ஆளுமை அஜித்தன். இது தவிர அவருக்கு இசை பற்றிய ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. வாக்னருடைய இசையில் ஆரம்பித்து இசையை தொடர்ந்து பயின்று இசை பற்றிய புரிதலையும் இசையை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றத பற்றி பிறருக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வகுப்புகள் எடுக்கிற ஒரு ஆளுமையாகவும் அஜித்தன் இருக்கிறாரு. அதற்கான வகுப்புகளும் முழுமை அறிவில் போயிட்டுருக்கு. இதை தாண்டி அஜித்தன் யார்? அஜித்தனுக்கு இலக்கியத்தில் இருக்கிறது போலவே இசையில் இருக்கிறது போலவே இயற்கையிலையும் ஆர்வம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தட்ட வர்றப்ப அவர்கிட்டருந்து ஒரு இலக்கிய படைப்பு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு படைப்பாக தான் நான் மைத்திரியை பார்த்தேன். முழுக்க முழுக்க இமயமலையில் பயணிக்கிற ஒருத்தன் ஹரன் அப்படின்றவன் தன்னுடைய காதலியை சந்திக்கிறது, அவரோட சேர்ந்து அவங்க 2 பேரும் பயணம் போகிற அந்த ஒரு நிகழ்வு ஒரு கவித்துவத்தின் உச்சமாக தான் நான் மைத்திரியை பார்த்தேன். அந்த மைத்திரி நாவலில் ஒரு இடம் வரும். ஹரன் வந்து ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நாளில் தன்னுடைய அறைக்குள்ளே படுத்துட்டு வெளியில் பார்த்துட்டு இருப்பான். அந்த இமயமலையின் ஒரு மலையில் இருக்கிற ஒரு விடுதியில் ஒரு சிறு பறவை அந்த ஒரு மரச்சட்டகம் போட்ட கண்ணாடி ஜன்னலில் வெளியிலேருந்து கொத்திட்டு இருக்கும். அந்த பறவைக்கு அது என்னன்னு தெரியாது. அந்த பறவைக்கு அது வந்து வாழ்வின் பெரும் மர்மம் ஒன்று அதன் முன் செங்குத்தாக நிற்பது போன்று இருந்தது அப்படின்னு ஒரு கவித்துவமான வரி வரும். கிட்டத்தட்ட நான் அஜித்தனுடைய மைத்திரியையும் அப்படி தான் பார்த்தேன். ஹரன் மைத்திரி அவங்க 2 பேருக்கு இடையே நடக்கிற அகப்போராட்டங்கள், அந்த காதலுக்குள்ள வர்ற மனக்குழப்பங்கள் எல்லாமே ஒரு செங்குத்தான மர்மம் போல அவங்க வாழ்க்கையில் அது நின்றுட்டு இருக்கு. இப்படி பல கவித்துவமான படிமங்களும் வர்ணனைகளும் நிறைய விஷயங்களும் வர நாவலாக மைத்திரியை பார்த்தேன். அது ஒரு வரவு, ஒரு புது எழுத்தாளனுடைய வரவு. இதை தான் இன்னொரு எழுத்தாளர் கோசலை, பேட்டை போன்ற நாவல்களை எழுதின தமிழ் பிரபா அவருடைய ஒரு பேட்டியில் சொல்கிறார். குறிப்பிடத்தகுந்த தமிழ் எழுத்தாளர்கள்னு நான் இப்போ பார்க்குறது ஒரு சிலரை, செந்தில் ஜெகநாதன், மயிலன் சின்னப்பன், சுரேஷ் பிரதீப், சுனில் கிருஷ்ணன், இந்த வரிசையில் அவர் அஜித்தனையும் வைக்கிறாரு. அஜித்தனுடைய முக்கியமான படைப்புகள் இப்போ வந்திருக்கு. மறுபூமி, அல்கிசா, மைத்திரி, இது எல்லாத்தையுமே வாசகர்களாக நாங்கள் படித்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே வரோம். தமிழ் இலக்கியத்தில் ஒரு நீண்ட மரபு இருக்குது. அந்த மரபில் அஜித்தன் வந்து உட்கார்ற இடம் ஒரு தத்துவவாதியாக, ஒரு இயற்கை ஆர்வலராக, ஒரு இசை கேட்பவராக, வரலாற்றையும் அறிவியலையும் புரிந்து கொண்டவராக, இப்படி பல புள்ளிகளை தொட்டு வந்த அஜித்தன் ஒரு இலக்கிய படைப்பையோ ஒரு சிறுகதையோ எழுதுனா எப்படி இருக்குன்றது தான் நான் மைத்திரியிலையும் அல்கிசாவிலையும் பார்த்தேன். அல்கிசா நான் நேற்று தான் நான் படித்து முடித்தேன். ஒரு மாதிரியான ஒரு மெஸ்மரைசிங் எஃபெக்ட் எனக்கு. அங்கங்கே கண் கலங்கி அந்த அல்கிசா நாவலை படிக்கிற அந்த நேரத்தில் எனக்கு இந்த அல்கிசா நாவல் எனக்கு எதை தருது அப்படின்னு பொருத்தி பார்த்தப்ப முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயமோகனுடைய குமரி துறவியை படித்தப்போ நான் எந்த ஒரு மனநிலையில் இருந்தனோ, முழுக்க மீனாட்சியினுடைய அந்த ஒரு பயணத்தை படித்து முடித்ததும் எனக்கு என்ன ஒரு மனநிலை இருந்ததோ அதுதான் அல்கிசாவை படித்து முடிச்ச இருந்தது. நபிகளுடைய பேரன் ஹுசைன் தன்னுடைய சத்தியத்திற்காக ஒரு பெரிய போரை தூக்குவார். அந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தங்களுடைய அகப்போராட்டத்துக்காக சுஹீராவும் ஹைதரும் ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் அதே தர்காவில் உட்காந்து தங்களுடைய காதலை உணர்கிற ஒரு தருணத்தையும் 2 போராட்டங்களையும் அப்படியே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு போகிற அந்த அத்தியாயங்கள் எல்லாமே ஒரு வகையில் மனதை கணக்க செய்கிறதாகவும் இருந்தது, மனதை நெகிழச் செய்கிறதாகவும் இருந்தது. அந்த வகையில் ஒரு பெரும் படைப்பு அஜித்தன்றிருந்து வந்ததாக நான் அல்கிசாவை பார்க்குறேன். ஸோ இப்படி மைத்திரி, அல்கிசா இந்த 2 நாவல்களையும் தவிர்த்து அவருடைய சிறுகதைகள், அரவிந்தன் சொன்னார் போர்க் ரோஸ்ட், ஜஸ்டினும் நியாய தீர்ப்பும், இப்படி நிறைய மாரின் ஜானி முதல் இப்படி குறிப்பிடத்தகுந்த சிறுகதைகளை அவர் இலக்கிய இதழ்கள் எழுதிக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொரு கதைகள்லையுமே அவருடைய முன்னேற்றத்தை பார்க்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அல்கிசா நாவல்லே இன்னொரு முக்கியமான இடம் வரும். ஒரு கிசாவுக்குள் அமர்ந்திருக்கும் 5 பேர் அப்படின்னு. நபிகளுடைய மகள் ஃபாத்திமாவுடைய 2 மகன்கள், ஃபாத்திமாவின் கணவர், அவங்க 5 பேரும் கிசா அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே சேர்ந்து அமர்ந்திருப்பாங்க. முதல்ல நபிகள் போவார்,
அப்புறம் அந்த 2 குழந்தைகள், அப்புறம் அவருடைய அற்புதமான நறுமணத்தை நான் உணர்றேன் அப்படின்னு ஃபாத்திமாவோட கணவர் சொல்கிறப்ப அவரும் உள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னோடனே அவரும் வந்து நானும் உங்களோட இந்த போர்வைக்குள்ளே இந்த கிசாவுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு போய் உட்காந்துக்கிடுவார். அதுக்கப்புறம் ஃபாத்திமா அவங்களெல்லாம் பார்த்துட்டு 4 பேர் இருக்காங்களே, நானும் உள்ளே வந்து உட்காந்துக்கிறவா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 5 பேர் உட்காந்துருக்கிற அந்த ஒரு இடத்தை பற்றி அந்த நாவலில் ஒரு சொல்லப்பட்ட ஒரு இடம் வரும். மேலே இருக்கிற இவங்க 5 பேரையும் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி, அப்பொழுது விண்ணில் உள்ள இறைவன் சொன்னான், யா மலக்குகளே, ஜன்னத்தில் வாழும் எம் குடிகளே அறிக, வேறு எதற்காகவும் நான் இந்த நிமிர்ந்த வானையும் பரந்த மண்ணையும் படைக்கவில்லை, ஒளி கொண்ட நிலவையும் பிரகாசமான சூரியனையும் படைக்கவில்லை, சுழலும் கோடி கிரகங்களையும் ஒழுகும் கடலையும் அதில் மிதக்கும் கப்பல்களையும் படைக்கவில்லை. இன்று இக்கிசாவின் கீழே நிற்கும் இந்த ஐவரின் மீது கொண்ட முகபத்தொன்றால் மட்டுமே இவர்களை படைத்தேன் அப்படின்னு நிகழச் செய்யக்கூடிய வரிகள் இவங்களுக்காக தான். அன்பில் திளைத்த சத்தியத்திற்காக நிற்கும் இந்த 5 பேருக்காக தான், இந்த கிசாவின் கீழ் கூடியிருக்கும் இவர்களுக்காக மட்டும்தான் இந்த பெரிய உலகையும் பரந்த வானையும் படைத்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த இறைவனுடைய வார்த்தைகளை, அந்த பயணத்தை இந்த அல்கிசா எனக்கு நேர்த்தி கொடுத்தது. ஸோ முழுக்க முழுக்க ஒரு இலக்கிய வாசகனா நான் உணர்ந்த, நான் நெகிழ்ந்த இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதை தான் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு நாவலில் ஹுசைன் சத்தியத்துக்காக போராடுறாரு. சத்தியத்துக்காக போராடுற அந்த ஹுசைன் தன்னுடைய ஒரு வாளை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த வாள், இரட்டை நுனி கொண்ட அந்த வாள், அவருடைய வெண்ணிறமான குதிரையில் அவர் போகிற பயணம், அந்த சுல்பிகர் அப்படின்றதா தான் நான் அஜித்தனுடைய இந்த மொழியையும் அவருடைய வடிவத்தையும் பார்க்குறேன். அவர் ஏறி போகிற வெண்ணிற குதிரையாக தான் அவருடைய தத்துவத்தையும் இசை மேலே இருக்கிற ஆர்வத்தையும் அவருடைய இயற்கை மீதான நாட்டத்தையும் நான் பார்க்குறேன். இது அஜித்தனுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. இந்த உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பரிசும் அஜித்தனை இன்னும் இலக்கியத்தில் அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நம்புகிறேன். இதற்கெல்லாம் காரணமான ஜெயமோகனை ஆரத்தழுவி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஜித்தனுக்கு என்னுடைய முத்தங்களுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ராஜேஷ். ஒரு நேசிப்பிற்குரிய கதாநாயகனுக்குரிய முகத்துடன் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் அஜித்தனை சாதாரணமாக இடப்படாதீர்கள். உள்ளே ஓடிக்கொண்டிருப்பது பெரிய தத்துவ ஆறு. ஜெயமோகன் சாரும் சாதாரண இல்லை. நான் ஒரு பெரிய இலக்கிய ஆளுமை என்று மட்டுமே நினைத்திருக்கிற சமயத்தில் அவருடைய நகைச்சுவை உணர்வு என்னைக்கு ஒத்திக்கு போகுது. நீங்கள் கொஞ்சம் டாக்டர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இங்கே எல்லாம் பேஷண்ட்டு நான் பார்க்கணுன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் வருவாங்க, ஆனால் அதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே 2 ஹார்ட் அட்டாக் வந்துடும். எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா காரணம். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கேட்டார், டாக்டர் ஒரு பேர் கேள. என்ன சார், நீங்கள் கிளினிக்கில் உட்காந்துருக்கீங்க, ஒரு பேஷண்ட் வராரு அப்பாயின்மெண்ட்டுக்கு, நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க. அவர் சொல்கிறாரு, சார் நான் 1 மாதத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டேன். ஆனால் இங்கே சொன்னாங்க அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. நிறுத்துறது ரொம்ப நேரம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் நம்ம இருக்கிற அவலத்தை எவ்வளோ நகைச்சுவையாக சொல்கிறோம்.